கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. தி கிரேஸ் டிவி மூலம் மீண்டும் உங்களை சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வார்த்தைகள் உங்கள் வாழ்க்கையை மாற்றுவதும் அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துவதும் என்கிற நோக்கத்தோடு நான் பேசுகிறேன். நீதிமொழியின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம், அதில் 7வது வசனம், ஞானமே முக்கியம், எதை சம்பாதித்தாலும் ஞானத்தை சம்பாதி, எதை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதி என்று நாம் வாசிக்கிறோம். இந்த உலகத்தில் ஞானம் என்றால் என்ன, புத்தி என்றால் என்ன, அறிவு என்றால் என்ன? ஒரு பொருளை நாம் அறிந்து கொள்வது அது அறிவு. அந்த பொருள் எப்படி அது உருவாக்கப்படுகிறது என்பது ஞானம். அதை எப்படி பயன்படுத்துவது என்பது புத்தி. ஆக இந்த உலகம் வாழ்க்கையில் நாம் பிறக்கிறோம், வளருகிறோம், படிக்கிறோம், வேலை செய்கிறோம், கல்யாணம் பண்ணுகிறோம், குழந்தைகளை பெற்றெடுக்கிறோம். இன்றைக்கு மனிதனுடைய வாழ்க்கை இதுதான். இந்த பிள்ளைகளை படிக்க வைத்து அந்த பிள்ளைகளுக்கு நாம் திருமணம் பண்ணி வைக்கிறோம். வயசாகிறது, காலங்கள் ஆகிறது. 60-70 வயசான உடனே நமக்கு அவ்வளோதான், நம்முடைய காலங்கள் முடிகிறது. இது ஞானம் அல்ல. இதில் வாழுகிறது உலக ஞானம். 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 20வது வசனம், ஞானம் என்று பொய்யாய் பேர் பெற்றிருக்கிற கொள்கையின் விபரீதங்களுக்கு விலகு. அப்போ இந்த உலக ஞானம், அப்போ இந்த ஞானம் என்று சொல்கிறது மரணத்தோடு உள்ள இந்த உலக ஞானம். சந்திரமண்டலம் வரைக்கும் போகலாம், அது விஞ்ஞானம். நீதிமொழி 2ஆம் அதிகாரம், அதில் 7வது வசனம், நீதிமானுக்கென்று மெய் ஞானத்தை வைத்திருக்கிறார். மெய் ஞானம் என்று சொல்கிறது என்ன? மெய் ஞானம் என்று சொல்கிறது மரணத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கு பாருங்க, அதை கண்டுபிடிப்பது தான் மெய் ஞானம். இந்த உலகத்திலே சந்திர மண்டலத்துக்கு போனாலும் நீ செத்தா நரகம். ஆகவே இது ஞானம் என்று பொய்யாய் பெயர் பெற்றிருக்கிற கொள்கை. நீ விஞ்ஞானம் நல்லது, ஆனால் மெய் ஞானம் அதுதான் சரியான ஞானம். இந்த உலகத்திலே மனிதர்கள் வாழுகிறார்கள், படிக்கிறார்கள், கல்யாணம் பண்ணுகிறார்கள், குழந்தைகளை பெற்றெடுக்கிறார்கள், நல்லது. ஆனால் அந்த மனிதனை பார்த்து என் ஆண்டவர் சொல்லுகிறார், லூக்கா சுவிசேஷம் 12வது அதிகாரம் 20வது வசனம், அவன் சொல்லுகிறான், என் ஆத்மாவை பார்த்து, ஆத்மாவே உனக்கு நல்ல கார் இருக்கு, நல்லா பயணிக்கலாம், நல்ல வீடு இருக்கு, 5 மாடி 6 மாடி கட்டணம் இருக்கு, வசதி வாய்ப்பு, நல்ல மனைவி, நல்ல பிள்ளைகள், நிம்மதியான சுகபோகமான ஒரு வாழ்க்கை. அவனை பார்த்து ஆண்டவர் அந்த 20வது வசனம் சொல்லுகிறது, மதிகேடனே, இந்த ராத்திரி உன் ஆத்துமா உன் உடலை விட்டு பிரியும் போது உன் கார் எங்கே, உன் பங்களா எங்கே, உன் மனைவி பிள்ளைகள் எங்கே? கவிஞர் கண்ணதாசன் பாடினான், வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, சுடுகாடு வரை பிள்ளை, கடைசி வரை உன்னை படைத்தவன் தான். அந்த படைத்தவன் கடைசியில் போகணும் பாருங்க, அதுதான் மெய் ஞானம். எதை சம்பாதித்தாலும் ஞானத்தை சம்பாதி, புத்தியை சம்பாதி. உன் மரணத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்பதை அதை சிந்தியாமல், அதை பற்றிய அறிவில்லாமல் இருப்பது ஞானக்கேடு, மதிகட்டத்தனம். அப்ப மெய் ஞானம் என்று சொல்வது, இன்றைக்கு நீ மரித்தால் நீ உன் நித்தியத்தை எங்கே கழிப்பாய்?
அதுதான் ஞானம். இந்த உலகத்திலே ஆடம்பர வாழ்க்கை, சுகமான வாழ்க்கை, உனக்கு வசதி இருக்கலாம், பாவத்தோடு பாவத்தை கூட்டுகிறாய், குறுக்கு வழியிலே சம்பாதிக்கிறாய், அநியாயமாக சம்பாதிக்கிறாய். ஒரு மனிதன் அநியாயமாக சம்பாதித்தான், லஞ்சம் வாங்கினான். அந்த மனிதனை ஆண்டவர் சந்திக்கும் போது அவனுக்கு பாவ உணர்வு உண்டாகிறது. ஆண்டவரே, நான் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் திரும்ப நாளத்தனையாய் கொடுக்கிறேன். ஒரு மனிதன் இறைவனை சந்திக்கும் போது அவனுடைய பரிசுத்த வாழ்க்கை உண்டாகிறது. இறைவனை சந்திக்காத வரைக்கும் பாவத்தோடு பாவத்தை கூட்டுகிறான், சாபத்தோடு சாபத்தை கூட்டுகிறான். சாபம், பாவம் அவனை ஆட்கொள்ளுகிறது. இன்று உன் ஆத்மா உன் சரீரத்தை விட்டு, இந்த உடலை விட்டு பிரியும் என்றால் நீ சேகரித்து வைத்தவைகள் யாருடையதாகும்? உலகத்தில் ஒன்றுமே இல்லை. ஞானி சொல்லுகிறான், யோபு, நிர்வாணமாய் வந்தோம். ஆமாவா இல்லையா? நிர்வாணமாய் போகிறோம். மகா அலெக்சாண்டர் இந்த முழு உலகத்தையும் அவன் ஆட்சி செய்தான். அவன் மரண நாட்களிலே, அவன் மரிப்பதற்கு முன்பாக தன்னுடைய சேவகரிடத்திலே அவன் சொன்னான், என்னுடைய சவப்பெட்டியிலே 2 ஓட்டையை போடுங்கள், என் 2 கையையும் அந்த ஓட்டையின் வழியாக விட்டு விடுங்கள். நான் இந்த உலகம் முழுவதையும் ஆட்சி செஞ்சாலும் நான் ஒன்று கொண்டு போவதில்லை. வெறுங்கையாய் வந்தேன், வெறுங்கையாய் போகிறோம். ஆகவே ஞானம் என்று சொல்லுகிறது என்ன? மெய் ஞானம் என்று சொல்லுகிறது என்ன? இந்த உலகத்தில் நிர்வாணம் ஒன்றுமில்லை, உனக்கென்று சொல்லுகிறது ஒன்றுமில்லை. ஏன் குடும்பம், ஏன் மனைவி, ஏன் புருஷன், ஏன் பிள்ளை, ஏன் வீடு, ஏன் காரு சொல்லாத. கர்த்தர் தந்த வீடு அப்படி சொல்லி பழகு. கர்த்தரை மையப்படுத்து. கர்த்தர் தந்த மனைவி, கர்த்தர் தந்த பிள்ளை. இந்த 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 17வது வசனம் எப்படி சொல்லுகிறது? அவன் ஐஸ்வர்யவான், இருமாப்பு உள்ள சிந்த உள்ளவனாயிராமல் தேவன் அனுபவிக்க தந்த எது மேலேயும் அவன் நம்பிக்கை வைக்காமல், காரு உன்னை அனுபவிக்க தந்தார், வீடு அனுபவிக்க தந்தார், மனைவியை அனுபவிச்சுக்க, பிள்ளையை அனுபவிச்சுக்க. ஆனால் தேவன் அனுபவிக்க தந்த எது மேலேயும் நீ நம்பிக்கை வைக்காத. இதையெல்லாம் தந்த ஜீவனுள்ள தேவன் மேலேயே நம்பிக்கை வைப்பாயாக. உன் மனைவியை பார்க்கலும் கர்த்தரை நம்பு, பிள்ளைகளை பார்க்கலும் கர்த்தரை நம்பு. உன் வீடு வாசல் சொத்து சுகம், உன்னுடைய செல்வங்கள் செல்வாக்குகள் எல்லாம் இருக்கலாம். இது எல்லாம் நிரந்தரம் அல்ல, இதெல்லாம் நித்தியமானது அல்ல, இதெல்லாம் தற்காலிகமானது. அதுதான் ஞானம், அதுதான் மெய் ஞானம். உலகத்தில் ஒன்றும் கொண்டு வருவதில்லை, ஒன்றும் கொண்டு போகிறது இல்லை. ஆகவே உன்னுடைய ஞானம் என்று சொல்லுகிறது உன் நித்தியத்தை குறித்ததான ஞானம் வர வேண்டும். ஆகவே யோனாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 8வது வசனம், பொய்யான மாயையை பற்றி கொண்டிருக்கிறவன் தனக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறான். இந்த உலகம் பொய், இந்த உலகம் மாயை. இந்த பொய்யான உலகத்தையும் இந்த பொய்யான வாழ்க்கையும் நம்பி நம்பி வாழ்வது அது ஞானக்கேடு, ஞானமற்றது. ஆகவே ஞானம் என்று சொல்லுகிறது என்ன? மெய் ஞானம். இந்த உலகம், இந்த உலக வாழ்க்கை இது நிரந்தரம் இல்லைதானே? இறை மக்களே, யோசித்து பாருங்கள், சிந்தித்து பாருங்கள்.
இந்த உலகமோ இந்த உலக வாழ்க்கையோ இது நிரந்தரம் அல்ல. வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தை வாசிக்கும் போது அப்போ சொன்னாயே யோவான் சொல்லுகிறான், முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒளிந்து போகும், சமுத்திரமும் இல்லாமல் போகும், புதிய வானத்தையும் புதிய பூமியும் கண்டே என்று சொல்லுகிறாரே. அந்த புதிய வானம், அந்த புதிய பூமி, அதுதான் இனி வருகிற உலகம். அப்போ இனி வரும் உலகத்தை போகணும், அதை அறியணும், அதை காண்கிறது தான் மெய் ஞானம். இது பொய்யான ஞானம், பொய்யான உலகம், பொய்யான மாயையை பற்றி கொண்டிருக்காத, இதே பற்றி கொண்டிருக்கிறார். இந்த உலக வாழ்க்கையே பிடிச்சி தொங்கிக் கொண்டிருக்கிறோம். காலமெல்லாம் வீணா போயிடுச்சு இந்த உலக வாழ்க்கைக்காக. மனம் திரும்பு, மெய்ஞானத்துக்குள்ளே வா. சகோதரனே, சகோதரனே, சகோதரியே, தாயே, தகப்பனே, மெய்ஞானம் காண்கிறது அல்ல, காணாதவைகளை நம்பி இருக்கிறது. அப்ப காணாத ஒரு உலகம், காணாத இன்னொரு வாழ்க்கை, அந்த மெய்ஞானத்தை தேவன் தருவாராக. அதுக்குரிய கண்கள் திறக்கப்படுவதாக, மனக்கண்கள் திறக்கப்படுவதாக. உலகத்தில் எல்லாமே மாயை, பொய்யான மாயையை பற்றி கொண்டிருக்கிறவர்கள். ஆகவே இந்த உலகத்தில் உங்கள் மனம் எதையும் பற்றக்கூடாது, பற்றற்றவர்களாக இருக்கணும் என்று சித்தர்கள் பாடியிருக்கிறார்களவா. பற்றற்ற இந்த மனசு இந்த உலகத்தையே பற்றி கொண்டிருக்கிறது. தன் வீடு, தன் வாசல், காரு, பங்களா, மனைவி, பிள்ளைகள், இதையே பற்றி கொண்டிருக்கிறது. திடீரென்று உன் உயிர் உன் கையில் இல்லை, உன் உயிர் உன்னை படைத்தவன் கையில் இருக்கிறது. அந்த உயிரை ஒரு நாள், அந்த ஆத்துமாவை ஒரு நாள் ஆண்டவர் வா மகனே என்று அவர் அழைக்கும்போது, இந்த உடலை விட்டு உன் உயிர் உன் ஆத்மா பிரி. இந்த உடல் மண்ணுக்கு போகும், உன் ஆன்மா விண்ணுக்கு போகணும், பாதாளம் போய்விடக்கூடாது. ஆகவே இந்த ஞானம் வரணும். இந்த உலகத்தில் எவ்வளவுதான் விஞ்ஞானம் இருந்தாலும் இந்த உலகத்தில் அன்பு சகோதரனே, சகோதரியே, இந்த பொய்யான மாயையை பற்றாதபடி. அப்படின்னா கடவுள் படைத்த எல்லாமே மாயை. இந்த வானமும் மாயை, சூரியன் மாயை, சந்திரன் மாயை, எல்லாம் மாயை. இந்த மாயை நீ பற்றி கொண்டிருக்காதபடி. இறைவன் படைத்த எல்லாமே மாயை. அப்போ இந்த படைத்த படைப்புகளை பற்றாதபடி படைத்தவனையே பற்றி கொண்டிருக்க வேண்டும். அதுதான் ஞானம். எல்லாற்றையும் படைத்தவர் தான் கடவுள். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் அதில் 4வது வசனம் இவ்விதமாக சொல்லுகிறது, எந்த வீடு ஒருவனாலே உண்டாக்கப்படும், எல்லாவற்றையும் உண்டாக்கினவர் தேவன். அப்ப தேவன்னா யாரு? கடவுள்னா யாரு? கடவுள் என்று சொல்லுகிறது எல்லாவற்றையும் படைத்தவர் தான் கடவுள். இந்த வானத்தை படைத்தவர் கடவுள், சூரியனை படைத்தவர் கடவுள், இந்த சந்திரனை படைத்தவர் கடவுள், மரம் செடிகள் ஊரும் பிராணிகளை படைத்தவர் கடவுள். இந்த படைப்புகளை உன் மனம் பற்றாதபடி. இந்த படைப்புகள் எல்லாம் மாயை, பொய். இந்த உலகம் பொய், இந்த உலகம் வாழ்க்கை பொய், மாயை. இந்த பொய்யான மாயையும் பொய்யான வாழ்க்கையும் பற்றி கொண்டிருக்காதபடி இந்த உலக வாழ்க்கை பிறகு இன்னொரு உலகம் இருக்கிறது பார். நீ நித்தியமாக வாழப்போகிற ஒரு வாழ்க்கை, அந்த வாழ்க்கையை கண்டுபிடிப்பது தான் ஞானம், அதுதான் புத்தி. எண்ணத்தை சம்பாதித்தாலும் ஞானத்தை சம்பாதி, எண்ணத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதி. அந்த ஞானம், அந்த புத்தி உலகத்தில் ஒன்றுமே இல்லை, எல்லாமே மாயை. உண்மைதானே? எல்லாம் மாயை. ஆகவே இதில்
உங்கள் மனம் இந்த மாயையை பற்றி கொண்டு இருக்காமல், ஆண்டவர் படைத்த படைப்புகளை பற்றி கொண்டு இருக்காமல், படைத்தவனையே பற்றி கொண்டு இருக்க வேண்டும். 2 கொரிந்தியர்களின் நிருபம் 11ஆம் அதிகாரம் 3வது வசனம் இப்படி சொல்கிறது, சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினால ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனம் கிறிஸ்துவை பற்றியிருக்கிற உண்மையிலிருந்து விலகி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன். அப்போ உங்கள் மனம் கிறிஸ்துவை பற்றியிருக்க வேண்டும், மாயை அல்ல. பொய்யான மாயை பற்றி கொண்டிருக்கிறவர்கள் கிருபையை, பரிசுத்தத்தை, நித்தியத்தை, நித்திய வாழ்க்கையை இழந்து போவார்கள். ஆகவே படைப்புகளை அல்ல, படைத்தவனையே பற்றி கொண்டிருக்க வேண்டும். ஆமென். அப்ப உங்கள் மனம் கிறிஸ்துவை பற்றியிருக்கிற உண்மையிலிருந்து விலகக்கூடாது. உன் மனம் கிறிஸ்துவை பற்றியிருக்கணும், அவரிடத்தில் அன்பு கூறணும். உலகத்தில் உள்ளைகள் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. அப்ப உலகத்தை விட பிதாவிடத்தில் அன்பு கூறணும். இந்த உலகத்தை விட படைத்தவனை பற்றி கொண்டிருக்கணும், அவன் மேல நம்பிக்கை வைக்கணும். அதுதான் ஞானம், அதுதான் மெய் ஞானம். இந்த ஞானம் நம்ம எல்லாருக்கும் வருவதாக, மனக்கண்கள் திறக்கப்படுவதாக. காலத்தை வீணாக்கிறாதீங்க. இவ்வளோ காலம் வீணாயிடுச்சு. இவ்வளோ காலம் உலக வாழ்க்கை தான் வாழ்க்கை, இந்த உலகம்தான் வாழ்க்கை என்று சொல்லி காலத்தை வீணாக்கிட்டோம். இனி ஒரு உலகம் இருக்கிறது, இனி ஒரு வாழ்க்கை இருக்கிறது. அந்த வாழ்க்கைக்கு மனம் திரும்ப வேண்டும், பாவ மன்னிப்பை பெற வேண்டும், பரிசுத்தாவியை பெற வேண்டும். சத்தியத்தை கை கொண்டு வருகிற நீதி உள்ள ஜாதி உள்ளே பிரவேசிக்க வாசல்களை திறவுங்கள் என்று எழுதியிருக்கு. ஆகவே சத்தியத்தை 2 தெசலோனிக்கேயரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 11வது வசனம் 12வது வசனம் இவ்விதமாய் சொல்கிறது, சத்தியத்தை விசுவாசியாமல் பொய்யை அவர்கள் நம்புகிறபடினால ஆண்டவரே அவர்களே சோத்திரம் பொய்யை நம்புவதற்கு கொடிய வஞ்சகத்தை அவர்களுக்கு அனுப்புகிறார். ஏன்? அவர்கள் சத்தியத்தை நம்பாமல் பொய்யை நம்புகிறபடினால். அப்ப இந்த பொய் எங்கே இருந்து வருகிறது? யோவான் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 44வது வசனத்தில் பிசாசு பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாக இருக்கிறான், அவனிடத்தில் சத்தியம் இல்லை. சத்தியபரர் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. நானே வழி, நானே சத்தியம். பிசாசு பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாக இருக்கிறான். அப்போ சத்தியத்தை நம்பாமல் பொய்யை நம்ப பண்ணுகிறான். இந்த உலகம் பொய், இந்த உலக வாழ்க்கை பொய். இதை நம்ப பண்ணி இதுக்காகவே காலத்தை வீணாக்கி இதை பிடிச்சி தொங்குன்னு தொங்கி இதை பிடிச்சி மனம் பற்றி கொண்டே இருக்கிறது. இந்த பிடிப்பிலிருந்து வெளியே வா, உன் மனம் வலிக்காது. உனக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும், உனக்கு சமாதானம் கிடைக்கும். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராயிருந்தால் அன்பு தகப்பனே, தாயே, சகோதரனே, சகோதரியே, நிச்சயமாக உனக்கு ஒரு வாழ்க்கை இருக்கிறது, உனக்கு ஒரு வாழ்க்கை இருக்கிறது. அந்த நீதிமொழி 2:7 மெய் ஞானத்தை தேவ நீதிமானுக்கு என்று வைத்திருக்கிறார். நீதிமானுக்கு என்று இந்த பொய்யான வாழ்க்கை. ஆகவே அந்த மனிதன் இந்த உலகத்தில் எல்லாம் சம்பாதித்து சுகபமாய் வாழ்ந்த மனிதனை பார்த்து ஆண்டவர் சொன்னார், மதிகேடனே, இந்த ராத்திரி உன் ஆத்துமா உன் உடலை விட்டு பிரியும் என்றார். நீ சேர்த்து வைத்தவர்கள் யாருடையா? இந்த உலகத்தில் கடைசியாக நாம் ஆண்டவரிடத்தில் தான் போக வேண்டும், ஆண்டவரிடத்தில் தான் சேர வேண்டும். ஆகவே இந்த உலகத்தில் பற்றற்றவர்களால் ஆண்டவரை மையப்படுத்துங்கள். எனக்கு ஆண்டவர் அனுபவிக்க தந்த எல்லாமே. உங்களுக்கு நல்ல ஒரு வீடு இருக்கா? இந்த வீட்டை நீங்கள் பிறந்து வரும்போது கொண்டு வரலையே, இந்த வீடு ஆண்டவர் உனக்கு அனுபவிக்க தந்தார். உனக்கு நல்ல ஒரு மனைவி இருக்கா? அந்த மனைவி நீ பிறந்து வரும்போது கொண்டு வரலையே,
அந்த மனைவியை தந்தவர் கர்த்தர். உனக்கு நல்ல பிள்ளைகளை தந்திருக்கிறாரா? ஆமென். மோசஸ் இருக்கிறான்னு வைங்களே, ஒருத்தர், அவருக்கு 2 பிள்ளை ஆண்டவர் கொடுத்திருக்காரு வைங்களே, அந்த பிள்ளையை கொடுத்தவர் கர்த்தர். ஆமென். அல்லேலூயா. ஆகவே கர்த்தர் தந்த பிள்ளை, கர்த்தர் தந்த மனைவி, கர்த்தர் தந்த வீடு, கர்த்தர் தந்த காரு, கர்த்தர் தந்த வண்டி, அப்படி கர்த்தரையே நீ முக்கியப்படுத்துவாய் என்றால், கர்த்தரையே சார்ந்து கொள்வாய் என்றால், அதுதான் ஞானம், அதுதான் புத்தி. அப்ப ஞானம் புத்தி என்றால் என்ன? யோவின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 28வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானம், பொல்லாப்பை விட்டு விலகுவதே புத்தி. பொல்லாப்பை விட்டு விலகுங்க. மனிதனுடைய வாழ்க்கையில் கசப்பு, வெறுப்பு, பகை, புரோதங்கள், வைராக்கியங்கள், இவைகளெல்லாம் புறம்பான மனுஷன். இந்த புறம்பான மனுஷன் 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலே, எங்கள் புறம்பான மனுஷன் நாளுக்கு நாள் அழிந்தும் உள்ளான மனுஷன்லே நாளுக்கு நாள் பலப்படுகிறோம் என்று. புறம்பான மனுஷன் நாளுக்கு நாள் அழியணும். நமக்குள் இருக்கிறதான பெருமை அழியணும், சுயம் அழியணும், சுய புத்தி அழியணும். நான் என்கிற பெருமை, நான், நீ என்கிறது ஒன்றுமே இல்லை. நீ யார்? சோத்ர, உன் உடலா? உன் உடல் மண்ணு, மண்ணுக்கே திரும்பும். நீ என்கிறது உடல் அல்ல. நீ என்பது யார்? உனக்கு உள்ளான ஒரு மனிதன் இருக்கிறான், அதுதான் ஆத்துமா. இந்த ஆத்துமா தேவ சாயலாக, இறை சாயலாக மாற வேண்டும். மனிதன் மனித நிலையிலிருந்து இறைநிலைக்கு போக வேண்டும். அதைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 29வது வசனம், நாம் எல்லாம் குமாருடைய சாயலுக்கு ஒப்பாய் இருக்கும்படி அவர் முன்குறித்தார். அப்போ குமாருடைய சாயலை அடையணும், அதுதான் இறை சாயல். நாம் எல்லாரும் குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருக்கும்படி நம்மை முன்குறித்தார். அப்போ குமாருடைய சாயலுக்கு ஒப்பாய் இருக்கும்படி அவர் முன்குறித்திருக்கிறார். மனுஷன் இறை நிலை அடைய வேண்டும் அல்லாமல் மனிதன் நிலையிலிருந்து கீழே மிருக நிலைக்கு போயிடக்கூடாது. தானியேலின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 32வது வசனம், ஒரு ராஜா அவன் மனுஷனிலிருந்து தள்ளப்பட்டு அவன் மாட்டை போல புல்லை சாப்பிட்டான். அப்போ மனிதன் மனித நிலையிலிருந்து மிருக நிலைக்கு போகாதபடி மனிதன் மனித நிலையிலிருந்து இறைநிலைக்கு, தேவனுடைய நிலைக்கு, அதான் குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய், அவரை போல தாழ்மை, அவரை போல பரிசுத்தம். அந்த பரிசுத்தம், அந்த பரிசுத்தம், அதை குறித்ததான ஒரு தாகம். நான் இன்னும் பரிசுத்தமாக, நான் வேத பரிசுத்தமுள்ள இன்னும் பரிசுத்தமாக. பணத்தையே சம்பாதிக்கிறான், பணம் பணம் பணம், பரிசுத்த வேணுமே பரிசுத்த வேணுமே, பணமா 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 பணம், பரிசுத்தம் பரிசுத்தம், அந்த வாஞ்சை வருவதாக. உனக்கு என்ன வாஞ்சை இருக்கு? பணம் 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 பணம், ஓடிக்கிட்டே இரு. பணத்தை விட பரிசுத்தத்தை வாஞ்சி. ஆமென். பரிசுத்தம். பொருள், பொருள் வேணுமா அருள் வேணுமா? பொருளை விட குணம் வேணும், குணம், பரிசுத்தம். ஆகவே நித்தியம் மெய் ஞானத்தையும் மெய்யான ஆவிக்குரிய வாழ்க்கை, எண்ணத்தை சம்பாதித்தாலும் ஞானத்தை சம்பாதி, புத்தியை சம்பாதி. இந்த ஞானம் புத்து அழியா. ஆகவே வீடு வாசல் சொத்து சுகம் எல்லாம் தற்காலிகமானது, இதெல்லாம் வேணும் தான். இதை சம்பாதித்தாலும் ஞானமே முக்கியம். ஆகவே ஞானம் என்று சொல்லுகிறது தேவனுடைய பிள்ளையே, இந்த உலக வாழ்வுக்கு பிறகு இன்னொரு நித்திய வாழ்க்கை. இந்த உலகத்துக்காக வாழ்ந்தவன் மதிகேடனே என்று சொல்லுகிறார். அப்படிப்பட்ட மதிகேட்டுக்கு நாம் போகாதபடி மெய்ஞானத்தை தந்து உங்கள் மனக்கண்ணை கர்த்தர் திறப்பாராக. ஆகவே மெய்யான ஞான நீதிமானுக்கென்று கர்த்தர் தந்து அந்த நித்தியத்துக்கு அவர் கொண்டு போகிறார்.
கர்த்தர் இந்த மெய்ஞானத்தை தந்து உங்கள் மனக்கண்களை திறந்து உங்களுடைய மனதை திறந்து கர்த்தர் இன்னொரு உலகத்துக்காக கர்த்தர் உங்களை ஆயத்தப்படுத்துவாராக, உங்களை ரட்சிப்பாராக, கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணி முடிக்க விரும்புகிறேன். கண்களை மூடுவோம், ஜெபம் பண்ணுவோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, சர்வ வல்லமையுள்ள தெய்வமே, ஆண்டவரே, ஞானம் என்று பொய்யாய் பேறு பெற்றிருக்கிற கொள்கையின் விபரீதங்களுக்கு விலகி மெய்ஞானத்தை நீதிமானுக்கென்று நீ வைத்திருக்கிறீர். பொய்யான வாழ்க்கை, பொய்யான உலகம், ஆண்டவரே, அந்த யோனாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 8வது வசனத்தின்படி பொய்யான மாயையை பற்றி கொண்டிருக்காதபடி, கடவுள் படைத்த படைப்பையே நம்பி பற்றி கொண்டிருக்காதபடி, தேவன் அனுபவிக்க தந்த எது மேலேயும் நம்பிக்கை வைக்காதபடி, தந்த ஜீவனுள்ள தேவன் மேலேயே நம்பிக்கை வைக்க, படைப்புகள் அல்ல படைத்தவன் மேலேயே நம்பிக்கை வைக்க ஞானம் உண்டாகுவதாக, மனக்கண்கள் திறக்கப்படுவதாக, மரணத்துக்கு பிறகு பாதாளம் போய்விடாதபடி இந்த பரலோக வாழ்வு அடைய அந்த மெய் ஞானத்தை கொடுத்து மனம் திரும்ப மறுபிறப்படைய உமோடு மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்து பரிசுத்தாவியை பெற்று சத்தியத்தின்படி நடந்து நீதி உள்ள பிள்ளைகளாய், நீதி உள்ள ஜாதியாய் அந்த பரலோகம் செல்ல இந்த வசனத்தை கேட்ட எல்லாருக்கும் கர்த்தர் இரக்கம் செய்வீராக. இந்த கிரேசி டிவியை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. வேலை செய்கிற பணி செய்கிற எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியாது. இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ்.